வணக்கம். வாங்க இன்றைக்கி வீட்டிலையே கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பாப்கார்ன் சிக்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முதல்ல சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர், அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற பாப்கார்ன் சிக்கன் அந்த ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஹோம்மேட் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. இது பாப்கார்ன் சிக்கன் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்கோம். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். வெளியே வச்சாலும் சரி, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி. நல்லா மேரினேட் ஆகி நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோடனே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் முதல்ல ப்ளெயின் கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் துவச்சி எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக நம்ம போடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவையே லிக்விடாக கலந்து அதில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை மாவில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இப்படி தான் ஈஸியாக செய்கிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நல்லா வேகட்டும். எண்ணெய் கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நஸ்டி ஆயிரும், அதுக்காக தான். நல்லா சிம்லேயே வச்சு வேகட்டும். இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காதுங்க. ஈஸியாக ரெடி ஆகிடும். மத்தியானம் நம்ம இதை மேரினேட் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது சாஸ், மயோனிஸ் இப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இல்லை சும்மாவே கூட சாப்பிடலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ.